நல்ல பழக்க வழக்கம் வச்சு நல்ல பேர் கிடைக்கும். அதான் உண்மை. அது மாதிரி அகலிகை போட்டியில வந்தவர், போட்டி வச்சாச்சு. அகலிகை பொதுவானவர். எப்ப அந்த பொதுவான பெண்மகள் யாருக்கு சொந்தம்? ரெண்டு பக்கம் பசு தலை, ரெண்டு பக்கம் தலை எதுக்கு இருக்கோ அது எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா முட்டா பையனுக்கு பதில் சொல்ல தெரியல. முட்டா கூ முட்டைகள் இங்க ஏண்டி என்ன கேள்வி கேட்டா இல்லம்மா முட்டாள் முட்டாளுங்கிற அவருக்கு கோவம் வரல, எனக்கு ரோசம் வருது. உங்களுக்கே வருது. முட்டாள் அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஐயா வரும் கோசம் வரணும். கம்பு இருக்கு என்ன இதுக்கு எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை. கையில கவனம் வச்சுக்கிட்டு இருக்கவன் நானு. போதுங்களா? அகலி வந்தாச்சு. கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியல. தேவேந்திரனுக்கு பதில் சொல்ல மானகட்ட வயலுக்கு பதில் சொல்ல தெரியல. உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அருணனுக்கு கோவம் வரக்கூடாது சரிங்களா? வரக்கூடாது, கோவம் வரக்கூடாது. இல்ல பெருமா இல்ல கோவம் வரணுமே. வேண்டாம். அப்ப போட்டி வச்சவன் ஜெயிக்கணும்ல. 33 கோடி தேவன் ஒருத்தர் கூட பதில் தெரியல. பதில் தெரியல இருந்தா தானே. ஆமா அவசரம் விட்டு அலைஞ்சா. அப்ப கௌதம மகரிஷி தான் சொல்றாரு, பசு ஈடும் போது இந்த பக்கம் ஒரு தலை இந்த பக்கம் ஒரு தலை முடிஞ்சு போச்சு. சின்ன சாதாரண பதில். அது சொல்ல தெரியல. நீ எதுக்கு உசுர வச்சு அழைதிய மானங்கிட்ட உசுர வச்சு போயிடணும். அப்ப இவர் சொல்லி கல்யாணம் முடிஞ்சு போச்சு, போட்டியில முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு போட்டி வச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு போட்டி ஆசையா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மஞ்சக்கரை கூட என்ன கட்டுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நமக்கெல்லாம் அண்ணன் தம்பி அம்மா அப்பா அதுக்கு யாரும் கேட்கறது கிடையாது. அங்க கருவாடாக்கிடுவாங்க உங்களை. பொதுமா கருவாடாயிருவீங்க, சுக்காரோடாயிருவீங்க. அது அப்ப பேச்சுக்கு தான் சொல்றேன். கல்யாணம் பண்ண போட்டியில ஜெயிச்சு நீ கல்யாணம் பண்ண பின்னாடி இந்த நாய்க்கு எங்க என்ன வேலை? கதை கதை கதை. நாயெல்லாம் கோவிக்க கூடாது. நம்ம வேணாலும் குளிச்சு போய் ரெண்டா வாய பேச்ச பாருங்க. பேச்சுக்களை அப்ப ஜெயிச்சார் கௌதம் மரிச்சு கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. இந்த வெண்டக்கா அங்க போகுது. இந்த யார் ஒரு வெண்டக்கா இங்க அகலி பார்க்க போகுது. அவங்க இவங்களை எந்திரிச்சு பார்க்கலையா. இவருக்கு ஒண்ணு பொத்துக்கிறது என்ன சொல்லிருக்காங்க? கணவனே கண்கண்டது. ஒரு பெண்மகள் கணவனை மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறக்காக மாங்கல்ய மார்புக்கு நேரம் ஏன் இங்க போடுறது? ஏன் இங்க போடுறது? மார்புக்கு நேரம் ஏன் மாங்கல்யம் போடுறாங்க? அந்த மாங்கல்யத்துக்கு குங்குமத்தை வைக்கிறாங்க. கணவன் வெளிநாடு சென்றாலும் விட்டு பிரிஞ்சாலும் இங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். புருஷனை தவிர இன்னொருத்தரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அம்மா அப்பாவை கேவலப்படுத்த மாட்டேன். அண்ணன் தம்பி அசிங்கப்படுத்த மாட்டேன். வட்டத்தை போட்டு இப்ப வட்டத்துக்குள்ள நின்னுக்கிட்டானா எந்த நாய் உள்ள வராது. வட்டத்தை விட்டு இப்ப வெளியே வந்தா வச்சுக்க சீதாதேவி மாதிரி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? அப்ப வட்டத்தை விட்டு அவ வெளியே வந்தா கதை வந்துச்சு. ராமனுக்கு கதை. அவ சீதாதேவி வட்டத்தை விட்டு வெளியே வந்தா ராமனுக்கு கதை. ராமனுக்கு கதையே இல்லை. ஆனா இவ குடும்பத்து போல வட்டத்துக்குள்ளே தான் நிக்கணும். அப்ப என்ன, அவ குடும்பமா புருஷனை நினைச்சுக்கிட்டு இருக்கா. பூ பறிச்சுட்டு புருஷனுக்கு பூஜை பண்ண. இந்த வெண்டக்காய் அங்க போறாங்க. அவங்க எந்திரிக்கலையா, மரியாதை உங்களுக்கு பொத்துக்குச்சு. அடுத்தவன் பொண்டாட்டிய போய் தேவேந்திரன் போய் போறாரு. அந்த பொம்பளை பொறிக்கிட்ட போய் நிக்கிறாரு. பொம்பளை பொறிக்கு தான் போய் நிக்கும். அப்ப நல்லா கேக்குறோம். ஐயா 52 பொண்டாட்டிய பொறுக்கி கட்டினாருலங்க. அவர் என்ன பண்ணையா வச்சாரு, விநியோகம் பண்ணாரு உள்ளதான். அப்ப மேல போய் தேவேந்திர கூட அவர் கேட்கிறார், நாரதா பூலோகம் சென்றீரே, என்ன கண்டீர்? அருவியை கண்டேன், ஆத்த கண்டேன், குளத்தை கண்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த கம்பு கதை அங்க போய் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு அகலியை பார்த்தேன். அழகா இருக்காடா. அடுத்தவன் முன்னாடி அழகுன்னு சொல்லாம அந்த வாயில துடுப்பாயில சொல்லலாமா? அழுக போது வாய். அடுத்தவன் பொண்டாட்டிய போய் அழகா இருக்கான்னு சொல்லலாமா? அது இவர் சொல்லலாமா? இந்த வெண்டைக்காய் சொல்லலாமா? அப்ப வெண்டைக்காய் நட்டமா கொண்டு விட்டுறாரு. அதனாலதான் சொல்றேன், வெண்டைக்காய் நட்டமா தான் முளைச்சு வரும். ஒடிச்சு பட்டக்கு வெண்டைக்காய் ஒடிப்போம் பாத்தீங்களா? எங்காலு என்ன சொன இருந்தாலும் சரி, சொன்ன அது எப்படி தெரியும் எங்களுக்கு? அப்ப அடுத்தவன் பொண்டாட்டிய போய் ஒடிச்சிருவேன். அதை கொண்டே தான் சொல்றேன். ஆமா ஒடிச்சிருவேன் கொஞ்ச நேரத்துல. பார்த்தாரு அடுத்தவன் பொண்டாட்டி போய் இவர் சொல்றாரு, தேவேந்திர அழகா இருக்கா, நீ போய் வாழ்க்கையை கெடுத்துட்டு வா. நல்ல மனுஷன் பாருங்க. செய்யற தப்ப பூரா நீங்க செஞ்சு விட்டு அவளை பேசலாமா? போய் கெடுத்துட்டு வா. நல்ல ரோசம் உள்ள ஆம்பளை, நல்ல வீரை உங்கள மீசையில அதை பத்தி பேசவே கூடாது. ஆம்பளை சரியான ஆம்பளை, நல்லா பட்ட பகல்ல சூரிய வெளிச்சம் உச்சிக்கு நிக்கும் போது நீ வந்து கதவை தட்டி இருக்கணும். நாரதன் உன்னை பத்தி சொன்னாண்டி, உன் பொழப்ப கெடுக்க வந்து 2ஆ வகுந்திருப்பான்.
நல்லா 2ஆ வகுந்து அனுப்பிச்சிருப்பான். ஆனா போனது 3ஆம் ஜாமம். 3ஆம் ஜாமம்னா எது? ராத்திரி 6 மணில இருந்து 9 மணிக்கு ஒரு ஜாமம், 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஜாமம், 12 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் ஒரு ஜாமம், 3 மணில இருந்து திருப்பி அதிகாலை 6 மணி வரைக்கும் ஜாமம். 12 மணிக்கு குடில் காட்டுக்குள்ள இது போறது இது இல்ல. அது இந்த மூதேவி சொல்லி அந்த மூதேவி இறங்கி வருது. இந்த நாரதர் சொல்லி தேவேந்திரன் இறங்கி வர்றார். வந்து 12 மணிக்கு எப்படிங்க இருக்கும்? 12 மணில இருந்து 3 மணிக்கு எப்படி இருட்டா இருக்கும்? அது காட்டுக்குள்ள இப்படி வெளிச்சமா போட்டு வச்சிருப்பாங்க. காட்டுக்குள்ள குடில இருக்கா. கணவனுக்கு கணவன் தூங்குறாரு, இவனும் தூங்கிட்டு இருக்காங்க. சேவல் கூவுது. அதான் கேட்டேன், இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுதானே? உன்னை நம்பித்தானே வந்தாவ. உனக்கு பாதுகாக்கத்துல பொண்டாட்டி வச்சுக்கத்துல உனக்கு மான கட்டவைய நீ பேசுற அவளை பொண்டாட்டி நீ பாதுகாத்துக்கணும். நம்ம நம்பி வர்ற பொண்டாட்டி எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்க கூடாது. அவன் தான் ஆம்பளை. அவதான ஆம்பளை. நம்மள நம்பி வர்ற பொண்ணு தப்பு பார்த்தாரு. என்னங்க சாமி இல்ல அவங்க சொல்ற கதை சரியா இருக்குன்னு சொல்றேன். உங்களை பத்தி தெரியும். நான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம் சாம்பிராணி போடி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எனக்கு தெரியும். காத்து எங்கிட்டு பழமா வீசுது வாழ்க்கை. புயல் காத்துல போய் சிக்கிற கூடாது. காத்து போற பக்கம் வீசலாம். புயலுக்குள்ள போயிடக்கூடாது. இல்ல கொண்டு போய் விட்டுருந்தா எங்கேயாவது அதுல சுதாரிச்சுக்கணும். பார்த்தாரு வந்து கதவு எங்க சேவல் கூவ. இவருக்கு தெரியாதா? இன்னைக்கு பாருங்க கிராமத்துல சாம கோழி கூவிச்சு எந்திரிச்சு போகணும்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுக்கு. அப்ப இவர் எந்திரிச்சு போன திருப்பி வந்து உடனே புருஷ கௌதம மகரிஷியா தான் மாறினா. தேவேந்திரனா மாறல, கௌதம மகரிஷியாக மாறினா. மாறிதான் கதவத்தை போன கணவன். இப்ப போனா வந்து கதவத்தை என்னன்னு பாப்போம்பல. சரி புருஷன் போய் தொலைஞ்சானே, எதையும் மறந்துக்கணும் தொலைஞ்சு போட புத்தி கட்டவைய அப்படி நினைச்சு 1000 பேசி எனக்கு ஒண்ணு பார்த்தா 1000 பேசி நானும் தெரியுங்களா? அப்ப எத்தனை டீ போட்டாரு ஏண்டி? அப்ப என்ன பண்றா? போன கணவன். ஆமா பாவம் அப்படி வச்சிருப்பாரு கம்பு. கரையில நிக்கும் போது கம்பு அவ்வளவு நீளமா இருக்கு. பொம்பளைய புடிச்சு தூக்குற அளவு தடி. பாவம். அப்ப போன புருஷன் ஏதோ திருப்பி எதுக்கு நீராட செல்வதுக்கு ஏதோ மறந்துவிட்டாரு. கதவை தந்தா கௌதம மகரிஷி பற்றி ஆள் மாறாட்டம் பயிலுது. ஒரு பொம்பளைக்காக ஆள் மாறாட்டம் பண்ணிக்காங்க. வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை பிள்ளைக்காக அடுத்தவனோட குடும்பத்துக்கு பொம்பளை கெடுக்கிறக்கா ஆள் மாறாட்டம். வெக்கமா இல்ல? கௌதம மகரிஷி அப்படி நினைச்சு உள்ளதான் உட்கார வச்சான். ஒரு அக்கடம் போய் குடும்பம் நடத்தினா வாயில குடும்பமா நடத்தினா கணவனாக நினைத்து வர வச்சா. அதுவே தவறு. அது எதுக்கு இந்த கதை எதுக்கு சொல்றது? பெண்மகளுக்கு வாசனை தெரிஞ்சிருக்கணும். வாசனை, கணவனின் வாசனை தெரிஞ்சிருக்கணும். குழந்தை பிறந்த 30 நாள் பிள்ளை தாய் தூக்குனா பேசாம இருக்கு, மத்தவங்க தூக்குனா அழு. ஏன்? தாயின் தாய்ப்பால் வாசனை அதுக்கு தெரிஞ்சிருக்கும். 30 நாள் பிள்ளைக்கு என்ன தெரியும்? 3 மாச பிள்ளைக்கு என்ன தெரியும்? தாய் தூக்குனா பேசாம இருக்கும். அப்ப தாய்ப்பால் வாசனை, தாய் உரசி குளிக்கும் மஞ்சள் வாசனை தெரிஞ்சது பேசாம இருக்கும். அப்ப அந்த வாசனை தெரிஞ்சிருக்கணும். வாசனை தெரியாம போச்சே, அதுக்குதான் உனக்கு தண்டனை. அதுக்கு கூட அவளுக்கு நீங்க இந்த கிரகம் செஞ்ச தவறுக்கு, அந்த கிரகம் இறங்கி வந்த தவறுக்கு, வீட்டுல புருஷனா இந்த கிரகம் எந்திரிச்சு போய் முட்டாள்தமா எந்திரிச்சு போன 3 கிரகம் போனதுக்கு தண்டனை அவளுக்கு. ஏன் தெரியுங்களா? பெண்மகள் இருக்கணும் அப்படின்னு வட்டத்தை போட்டு வச்சாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு கிரகம்னா கோவிச்சுக்குது பாவம். நாங்க இருக்கிறது பூமிங்கிற கிரகம் தான். உண்மைதான். பூமிங்கிற கிரகத்தை நாங்க இருக்கோம். ஏன் கிரகம்னு பேர் வச்சு கிரகம் கோவிச்சுக்க கூடாது. கிரகம்னா கிரகித்துக் கொள்ளுதல். பூமிங்கிற இந்த கிரகம் தனக்கு தேவையான எல்லாத்தையும் எல்லா கிரகத்துல இருந்து வாங்கிக்குது. கிரகித்துக் கொள்ளுதல். அதுக்கான பேர் கிரகம்னு பேர் வந்துச்சு. எங்களுக்கு தேவையான நாங்க கிரகிச்சுக்குவோம். புத்தகத்துல உள்ளதை படிக்கிறதுனால நான் கிரகிச்சுக்கிறேன். நான் பேசுறத நீங்க கிரகிக்கப்பதான் அடுத்து எங்களை கூப்பிடுறீங்க. நேரம் கூட்டிட்டு வாங்க, சரியா இருக்கும் அப்படின்னு. அப்ப கிரகம்னா எங்க கிரகம்? பூமிங்கிற கிரகம். இந்த பூமிங்கிற கிரகத்துக்கு இந்த கிரகம் எதுக்கு வந்துச்சு? பூமிங்கிற கிரகம் நம்ம கிரகம். இது எந்த கிரகம்? இவருக்கு எந்த கிரகம்? சூரிய கிரகம் சொந்தமா? சந்திரன் சொந்தமா கிரகம்? இல்ல சுக்கிரன் சொந்தமா? இல்ல புதன் சொந்தமா? சனி கிரகம் சொந்தமா? இல்ல எந்த கிரகம் இசுக்கு சொந்தம்? இந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு எதுக்கு வந்துச்சு? பொழப்ப தேடி தலை தப்பிக்க. இதுக்கு பேரு பொதுநலம் இல்ல, சுயநலம். தன்னுடைய தலை தப்பிக்கிறதுக்காக பூமிங்கிற கிரகத்துக்கு இந்த துப்பு கட்ட கிரகம் வந்துட்டு நம்மள சொல்லக்கூடாது துப்பு கட்ட கிரகம்னு. எங்க கிரகத்துக்கு எல்லாரும் வரவழைச்சுதான் பழக்கம். மேல இருக்க கிரகம் எங்கும் நிறைந்த இறை சக்திய கலசத்துக்கு மூலம் கொண்டாந்து சிலைக்குள்ள கொண்டு வருவது நாங்க. உங்களால முடியுமா? சிற்பி புத்திய ஒருமைப்படுத்தி செதுக்கினாதான் சிலை சரியா இருக்கும். ஓவியம் வரைவன் புத்திய ஒழுங்கா வச்சு ஓவியம் வரைஞ்சாதான் ஓவியம் சரியா இருக்கும். குடும்பம் நடத்துற பொம்பளை புத்திய ஒரு இடத்துல வச்சாதான் குடும்பம் சரியா நடத்தும். இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைக்காக புருஷனுக்காக கூடையில சுமந்து புருஷனை சுமந்து போன அந்த காலத்துல இருந்தா
புருஷனை கொண்டு போய் மலை உச்சியில தள்ளி கொன்ன பொம்பளை அந்த காலத்துல இருந்தா குண்டலைக்கு இருந்தா புருஷனை கூட எடுத்துட்டு போய் அழிதலை எடுத்து போட்ட சகிச்சவ அந்த காலத்துல இருந்தா மூக்கு தட்டு அடகு வச்சு புருஷனை காப்பாத்துற பொம்பளை இன்னைக்கு இருக்கா புருஷனை கொண்டு திண்ணில புதைக்கிற பொம்பளை இன்னைக்கு இருக்கதான் செய்ய இல்லாம இல்ல பெத்த மகளை பெண்டால வந்தா பாத்துக்கிட்டு போட்டா அருவால ஒரு போடு அருவாமனை எடுத்து செத்து கொண்டுவேன் தண்டனை உடனே கிடக்கணும் கொன்னு திண்ணில புதைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட கிரகம் இந்த கிரகம் தண்டனை கொடுக்கறா இருக்கட்டும் பக்தியை வரவழைக்கிறாட்டி எல்லாம் நாங்க செஞ்சுக்குவோம் எந்த கிரகமாவது அளவு ஊத்தி பாத்திருக்கீங்களா எந்த சாமியாராவது ஒருத்தன் குத்த மாட்டான் ஊரே மாத்திர பயிலுங்க அளவு குத்தி பாத்திருக்கீங்களா நம்ம குத்திக்குவோம் எந்த சாமியாராவது எந்த முனிவனாவது விரதம் இருந்து பாத்திருக்கீங்களா செய்ய மாட்டாங்க பூ நோகாம நோம்பு கொண்டாடுற கூட்டம் இந்த கூட்டம் எந்த சாமியாராவது எந்த முனிவனாவது தீக்குடி இறங்கி பாத்திருக்கீங்களா செய்ய மாட்டாங்க இதெல்லாம் நோகாம நொங்குதிக்கிற கூட்டம் அந்த நொங்க கூட நோண்டி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போவாங்க கை வலிக்கு நோண்டுனா அப்படின்னு அப்படிப்பட்ட கிரகம் இங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்க தலையிலா கட்டி தொகை விடு முதல் தோலை உரிக்க உரிச்சு போடு இதுல கம்பு கதை பாவம் ஒரு கதை இருக்கு ஏன்னா இன்னும் ஒரு கதை இருக்கு பாவம் அவர் பேசட்டேன் புராண கதை சொல்லி இந்த ஒரு கம்பு கதை சொல்லி குரங்கு கதை அதுக்கு இன்னொரு குரங்கு கதை இருக்குது அதனால நாடு இதுன்னு கேட்டீங்க பதில சொல்லிட்டு பல்ல கடிக்க கூடாது பொசுக்கு பூனை குட்டி மாதிரி மூச்சியை வச்சுக்கிட்டு சரியா பல்லு காணாம போய் நாடு இது இதோ பதில் ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி இந்த மாதிரி சாமியாரு எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு ஒரு ஊருக்குள்ள போயிருந்திருக்காரு நல்ல ரொம்ப புத்திசாலி ரொம்ப புத்திசாலி எனக்கு புத்தி வந்து காது வழியா கீழே வடிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால என்னை கொண்டாந்து உங்க வீட்டுல வச்சுக்கணும் ஒரு நல்லா இருந்த கிராமத்துக்குள்ள போயாச்சு போனா ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்காரு அந்த வீட்டுல ஒரு புருஷன் முன்னாடி இருந்திருக்காங்க புருஷன் என்ன பண்ணானா ஏண்டி வா சாமியார் வந்திருக்காரு எங்கேயும் சுத்துற மனுஷன் சோறாக்கி 2 நாளைக்கு இருந்துட்டு போட்டோம் உலகம்லாம் சுத்தி நம்ம வீட்டுல 2 நாளைக்கு இருக்கு 2 நாள் நாங்க வச்சிருக்காங்க குடும்பத்தை கெடுத்துட்டு வந்துட்டாப்ல 2 நாள் தான் அப்படின்னு சொல்ல அப்பதான் சொன்னாலாம் எங்க 2 நாள் தங்க சாமியாருக்கு செய்ய வேண்டியதான் செய்யணும் செய்வினைதான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு செய் வினைகள் சரிங்களா அப்படின்ட்டு பணம் இல்லைன்னு சொல்ல நான் போய் கடை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு கடை வாங்க போயிருக்காரு பாத்திரத்தை கொண்டு அடகு வச்சுட்டு கடை வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்திரம் என்ன பித்தளை பாத்திரம் இவர் சொன்னாரா எனக்கா நீங்க பித்தளை பாத்திரத்தை கொண்டு அடகு வச்சு எனக்கு சமைச்சு போடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல நிறைய நான் சம்பாரிச்சு கொடுத்து போயிட்டு சோறு கிடைச்சிருச்சுல உழைக்காம சோறு கிடைச்சிருச்சுல உட்காந்தாச்சு அப்ப என்ன பண்ணிருக்கா கொண்டு போய் அடகு வச்சுட்டு திருப்புறதுக்காக வந்திருக்காரு அப்ப சொன்னார் அவரு அந்த திருப்புறவங்கிட்ட போய் நான் ஒரு விஷயம் சொல்லித்தானே நீ கத்துக்க என்ன அப்படின்னா அந்த அடகு வைக்கிற குண்டா சொட்டில ஒரு டம்ளர் பித்தளை டம்ளர் போட்டு கொண்டு கொடு திருப்புறவன்ட்ட கொண்டு கொடு அவன் வந்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்ல அவன் என்ன பண்ண அடகு வாங்கினவன் அந்த அடகு வாங்கினாலும் குண்டா சர்வ செட்டி அதுக்குள்ள ஒரு செம்ப இவர் பேச்ச கேட்டு சொம்ப போட்டு கொடுக்க இந்த வாங்கின முட்டா போயிடாது அறிவு வேண்டாம் கூட்டிட்டு சோறு போட்டான்ல என்ன ஏன்னா நீங்க எத்தனை ஏண்டி தீண்டி போட்டு தோண்டி போட்டு கோச்சனா நான் பேசாம நின்னேன் அது மாதிரி நீங்க இருங்க என்ன பண்ணா குண்டாக செம்ப போட்டு கொடுத்தாச்சு வாங்கின முட்டா போய் கேட்கணும்ல ஐயா நான் வெறும் பாத்திரம் தான் அடகு வச்சேன் நீங்க எனக்கு இதை போட்டு தரீங்கன்னு சொல்ல இவனும் கேட்கல செம்பு வந்து இவனும் இவங்க சொல்லிட்டாங்க செம்பு வருதுல பேசாம இருடா எத்தியா நான் வந்த வீட்டு வந்து உனக்கு வந்து எவ்வளவு குண்டா போய் செம்பு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல எடுத்து அப்பா சொன்னா அந்த குண்டாவை போட்டு கொடுத்தேன் ஒண்ணுமில்ல தம்பி நீ இவர் சொல்லி கொடுத்து சர்வ செட்டி கொண்டாந்து கொடுத்தில சர்வ செட்டி மாசமா இருந்துச்சு நீ கொண்டாந்து வச்சாலும் குட்டி போட்டு செம்பு தான் வச்சுக்கன்னு சொல்ல இவங்க பச்சை கட்டா விளங்குமா 2 பக்கம் ஊரை விட்டு போக கூடாது ஓசிச்சு ஒரு திங்கன அதுக்காக 2 பக்கம் விளையாட ஆரம்பிச்சாச்சு சரி இந்த மூதேவி வாங்கி சொம்பு விளையாடி வச்சுக்கச்சு மறுபடியும் சும்மா இருக்கணும்ல தம்பிங்க வா தம்பி அடாங்க அங்க போடா நீங்க கூப்பிடுறீங்க சாமி அந்த வீட்டுக்காரனை கூப்பிடுறாரு நீங்க சும்மா நீங்க என்ன சாம்பாணி போடுறீங்க நாரத கிட்ட பாத்துக்கிட்டு ஆமா என்ன பண்றபடி சின்ன சருவ செடிக்கு உனக்கு சொம்பு கிடைச்சில நீ என்ன பண்ற ஒரு அண்டாவை எடுத்து போய் அடகு அப்படின்னு சொல்ல சரின்னா அண்டாவை கொண்டு அடகு வச்சுட்டு வாங்கிட்டு வந்தா 3000 பணத்தை அவன்கிட்ட போய் அடகு வாங்கிட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு அண்டாக்குள்ள ஒரு குடத்தை போட்டு கூட அவன்கிட்ட அண்டாவை அடகு வச்சு திருப்பி போயிருக்கான் உள்ள குடத்தை போட்டு கொடுத்துருக்காரு என்னன்னு எப்பா அண்டா மாசமா இருந்துச்சுப்பா நம்ம வீட்டுக்கு வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம குடம் வந்துருச்சு வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா சோறு 2 பக்கம் கிடைக்குது கடைசியில பார்த்தா சும்மா இருக்கணும்ல இன்னும் கொஞ்சம் ஆசை மனுஷனுக்கு இந்த வெள்ளி நகைதான் கொண்டு அடகு அப்படின்னு சொல்ல இருக்கிற பொண்டாட்டி கொலுசு என்ன பண்ண இருக்கிற அரணாலாம் கொண்டு அடகு வச்சு அண்ணே இந்த வெள்ளி நகையெல்லாம் மாசமா இருக்கு திருப்பி கொடுக்கும் போது கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அடகு வச்சாச்சு அடகு வாங்க என்ன பண்ணா இவரை கூப்பிட்டா